ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணக்கூடிய பிபிஎஃப் அந்த அக்கௌண்ட்டோட ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்காக நம்ம ஓப்பன் பண்ணக்கூடியது, நம்ம பெரியவங்களுக்குமே ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட் பிபிஎஃப் அப்படின்னா என்னது, ஸோ மந்த்லி நம்ம எவ்வளோ பே பண்ணணும், இயர்லி நம்ம எவ்வளோ பே பண்ணணும், இதோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எத்தனை வருஷம் நம்ம பே பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிபிஎஃப் அப்படின்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃபார்மை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து டு தி போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்களோட பிரான்ச் என்னவோ அந்த பிரான்ச்சை மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து திருநின்றவூர் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த திருநின்றவூர் பிரான்ச் பேரை நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஆர்வி அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நம்ம யாருக்காக நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுறோம், யாருக்காக நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய குழந்தைக்காக நான் ஓப்பன் பண்ணுறேன். அதனால் நான் இங்கே வந்து என்னோடய குழந்தையோட பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. இங்கே கொடுத்துருப்பாங்க நேம் ஆஃப் மைனர் ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலையுமே நேம் ஆஃப் மைனர் நம்மளோட குழந்தைங்களோட பேரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட குழந்தை பேர் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ குழந்தையோட பேரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஜெண்டர் மேலா ஃபீமேலா. நெக்ஸ்ட் வந்து கார்டியனோட பேரை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். கார்டியனோட பேர் அப்படின்னு வரும்போது நம்ம குழந்தையோட கார்டியன் அம்மா இல்லைன்னா அப்பாவோட பேரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தரோட பேரை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். மதரா ஃபாதரா அப்படின்றத நம்ம ப்ராக்கெட்டில் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெண்டர் ஹியர் வித் ருப்பீஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம், 1500 எந்த வேணால் போடலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். பக்கத்தில் அதை வந்து வேர்ட்ஸில் எழுதிக்கணும். எப்போவுமே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கேப்ஸ் லெட்டரில் எழுதிக்கோங்க, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் அப்ளிகண்ட், செகண்ட் அப்ளிகண்ட் அண்ட் தேர்ட் அப்ளிகண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ குழந்தைக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட் அப்ளிகண்டோட நேம், நம்ம குழந்தையோட பேரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நம்ம பெரியவங்களுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்களோட பேரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் ஹஸ்பண்ட், ஃபாதர் ஆர் மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நாமினியோட பேர், அதாவது கார்டியன், நம்ம குழந்தைக்கு வந்து யாரை கார்டியனாக போடுறோம். இங்கே மேலே நான் சொல்லியிருந்தேன் மதரோட பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது மதரோட பேரை தான் நம்ம இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர், அந்த அப்ளிகண்டோட ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அந்த அப்ளிகண்ட் அவங்களோட தான் போடணும். இந்த நேம் ஆஃப் அப்ளிகண்ட் ஆர் கார்டியனில் மட்டும்தான் நம்ம குழந்தையோட பேரை போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் அந்த குழந்தையோட ஆதார் நம்பர் மஸ்ட்டு. குழந்தைக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பரை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னும் போது அதுவுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் சேமாக சபவ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் ஊட அட்ரஸாக கூட இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் மஸ்ட்டு. ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி என்னவோ அதையும் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃப் ஆர் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். ஆதார் கார்டு அப்படின்னா ஆதார் கார்டோட நம்பர், அந்த மாதிரி ரெண்டோட ப்ரூஃப் வந்து நீங்கள் இங்கே போட்டிருக்கணும். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து 3 இது கொடுத்துருப்பாங்க, காலம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 காலம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி செகண்ட்லேயும் 3, அடுத்ததுலேயும் 3 கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து குழந்தைக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கார்டியனோட சைன் நீங்கள் போடணும். அதாவது மதரோட சைன், நீங்கள் 3த்துலேயுமே மதரோட சைன் போட்டுட்டு கீழே வந்து நேம் வந்து ஃபுல் நேம், அதாவது உங்களோட கேப்ஸ் லெட்டரில்
அந்த கார்டியனோட நேமை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். மதரோட நேமை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பெரியவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய சைனும் அவங்களுடைய நேம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். குழந்தைக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கார்டியோட நேம் அண்ட் சைனை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ டிக்ளரேஷனுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நீங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அவங்களோட சைனை நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது கார்டியனோட சைனை நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு நாமினேஷன் வரும்போது இங்கே வந்து உங்களோட கார்டியன் பேரை தான் நீங்கள் போடணும். குழந்தைக்கு வந்து ஒரு கார்டியன் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதை தான் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே நேம் ஆஃப் த நாமினி அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போது நீங்கள் கார்டியனாக உங்கள் பேரை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு நாமினி வேணும். அதுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் பேர் இல்லை உங்களோட ஃபாதர் நேம் யாராவது ஒருத்தரை நீங்கள் கார்டியனாக இங்கே மென்ஷன் பண்ணலாம். அவங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் நீங்கள் இங்கே போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் நம்பர் மஸ்ட்டு கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான், கம்பல்சரி கிடையாது. நீங்கள் கொடுக்கறது தான் கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஷேர் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் நாமினி வந்து 2-3 பேரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த 2-3 பேரோடைய இப்போ அந்த 2-3 பேருக்குமே இப்போ 100%ல் நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேர் போடும்போது 50% 50%ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ நான் ஒத்தரா போட்டிருக்கேன் அப்படின்னும் போது இங்கே 100% அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த காலமில் ஓண்டுன்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ இதுதான் வந்து நாமினியோட இது டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா உங்களோட சைன் நீங்கள் போட்டுக்கணும். அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம கார்டியனாக கொடுத்துருக்கோம் இல்லையா, குழந்தைக்கு அம்மா பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்களோட சைனை நம்ம இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் ஃபார்மோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் தெரியல அப்படின்னும் போது நீங்கள் அது கற்றுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் ஃபார்ம் அப்படின்னும் போது இது வந்து எதுக்காக நம்ம இந்த ஸ்கீம் இருக்குது, ஸோ எவ்வளோ நாளைக்கு நம்ம இதை பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பிபிஎஃப் அப்படின்னும் போது இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ்க்கு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து பெரியவங்களுக்கும் பண்ணலாம், பட் நான் குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன். 15 இயர்ஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் இது வந்து அக்கௌண்ட் இருக்கும். இந்த 15 இயர்ஸில் நம்ம எவ்வளோ வேணால், அதாவது வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் பே பண்ணணும். மந்த்லி எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம். இப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, இந்த மந்த் நான் 1000 பே பண்ணிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் அதே ஃபிக்ஸ்டு தான் நம்ம பே பண்ணணுமா, 1000 தான் பே பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த மந்த்து நம்ம 1000 பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம 2000 இல்லை 3000 நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். பட் இயர்லி நீங்கள் செக் பண்ணும்போது 1.5 லட்சத்துக்கு உள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1.5 லட்சத்துக்கு மேலே உங்களால் பே பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ண வேண்டியது. ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். இதோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது 7.1% இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோடைய இன்னொரு ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், சேவிங் ஃபார்மு, செலான்லாம் நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.